தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு இங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தாங்க போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு நேற்று தினத்துல 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சு விஜய் அவர்கள் அதிரடியை கிளப்பினார். இது அதிமுகவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு. இப்போ அதிமுகவில் இருக்கிறவர்கள் பெரும்பாலானோர் இறங்கி வந்து விஜய தாக்குறாங்க. இந்த பக்கம் விஜய திமுக அசால்ட்டா லெப்ட் ஹேண்ட்ல என்ன பண்றாங்க, டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் சட்டம் பண்ணவே இல்லப்பா, நீ எல்லாம் வந்து சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே களத்துல இது தமிழ்நாடு விசஸ் என்டிஏ. இது உண்மையிலேயே தமிழ்நாடு. ஆனா இந்த பக்கம் டிஎம்கே விஜய ஒரு ஆளாவே மதிக்கல, கட்சியாவே மதிக்கல. லெப்ட் ஹேண்ட்ல ஈஸியா டீல் பண்ணிட்டு போயிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இங்க ஸ்டாலினுக்கும் என்டிஏக்குமான தேர்தல் அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்க போயிட்டு இருக்கு. இடையில நீ என்னப்பா குறுக்க வந்து விளையாடுற அப்படின்னு ரேஞ்சுக்கு ஓரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீண்டத கூட இல்ல. அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவில் இருக்கிறவங்க இறங்கி வந்து என்ன பண்றாங்க, விஜய் அட்டாக் பண்றாங்க. எங்களை எப்படிங்க ஒரு களத்திலேயே இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விஜய இறங்கி வந்து அடிக்கிற விஷயம் தான் இங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு. காமெடி ஹீரோங்க அவரு. காமெடி தாங்க, அவர் பேசுறது எல்லாமே காமெடி தான் இருக்கு. அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாதீங்க. காமெடிக்குன்னு பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், அசால்ட்டா அதை கிராஸ் பண்ணிட்டு தான் போயிடணும். அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸியா போற போக்குல விஜய காமெடி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாப்புல. மனுஷன் எப்பேற்பட்ட படம் எல்லாம் கொடுத்திருக்காரு, கமர்ஷியல் படம் கொடுத்திருக்காரு, ஹீரோசம் படம் கொடுத்திருக்காரு. இப்படி படங்களை வாரி வாரி இறைச்சிருக்கிறாரு. அசால்ட்டா காமெடி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ரொம்ப கும்பிடுறாங்க. என்ன விஷயம், உண்மையிலே விஜய் அவர்கள் காமெடி தான் பண்றாரா அப்படின்னா காமெடி தாங்க பண்றாரு. என்னப்பா காமெடி பண்றாரு நீ கூட்டு சேர்ந்து சொல்ற அப்படின்னா நிஜமாங்க. அவர் என்ன பண்றாரு, வேட்பாளர்களை 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சாங்களே, அதுல முக்காவாசி பேருங்க மாற்று கட்சியினர். குறிப்பா அதிமுக வந்து போனவங்க. அதுல பல பேர் மேல கேஸுகள் இருக்கு. சீட்டிங் பண்ண கேஸ் இருக்கு, மத்தவங்களுக்கு மத்தபடி போதைப் பொருட்களை பயன்படுத்தின கேஸ் இருக்கு, பெண்களை இழிவுபடுத்தின கேஸ் இருக்கு. இப்படியா அவங்க வேட்பாளர்கள் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இப்போ அது பொதுவெளியில பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இவங்களுக்கு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, சீட்டு கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே உழைச்சவங்களுக்கு விஜய் அவர்கள் சீட்டு கொடுக்கவே இல்லைங்க. உண்மையிலேயே ரசிகர் மன்றத்துல இருந்து தன்னுடைய ஹீரோக்கு விஜய்க்கு கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி ரசிகர் மன்றத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து எடுத்து இன்னைக்கு கட்சி அப்படின்னு வரும்போது எல்லாரும் உங்க பின்னாடி நிக்கிறாங்களே, அதுக்கு ஆரம்ப பேஸ் வந்து ரசிகர் மன்றம் தான். இந்த ரசிகர் மன்றத்துல இருந்து இயக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்திருக்கீங்களா, நீங்க அவங்களை அரவணைச்சிருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. பணம் படைத்தவர்களுக்கு டிவிகேவில பதவி, பணம் கொடுக்கிறவர்களுக்கு டிவிகேல எம்எல்ஏ பதவி, இப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி 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 இந்த கான்ட்ரவர்சின்றது இருக்குது. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ரொம்பவே வெட்ட வெளிச்சமா நம்ம வெளியே வந்தது. அதுல ஒரு நிர்வாகி தான் நேற்றைய வரைக்கும் சாய் சரவணன் பாஜகங்க டிவிகேல பணம் கொடுத்து எம்எல்ஏ சீட் வாங்கி இருக்கிறாரு. என்கிட்ட 5 கோடி கேட்கிறாங்க, நான் எங்க போவேன், என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு மிரட்டுனதா அவரு என்ன பண்ணாரு, பதிவு பண்ணிருக்காரு. சோ இது மாதிரிதான் டிவிகேல 234 தொகுதிக்கும் ஆட்களே கிடையாது, நிப்பாட்டுறதுக்கு ஆட்களே இல்ல. ஆனா இருந்தாலும் தனக்கு மேல ஒரு பேச்சுகள் வந்துருச்சு. எல்லா கட்சியினரும் என்ன பண்றாங்க, டிவிகேல 234 பேர் நிப்பாட்டுறதுக்கு அங்க ஆட்கள் இல்ல அப்படின்றது ஒரு பேச்சு வந்துச்சு. அந்த பேச்சை நான் என்ன பண்ணணும், எல்லாரும் வாய் அடைக்கணும்னா 234 தொகுதியில வேட்பாளர்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் 234 வேட்பாளர்கள் வாண்டடா நீ வா நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்தவங்களை எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, டிவிகே பஸ்ல ஏத்திட்டாரு. இந்தாப்பா 234 பேர் போயிட்டு ஒவ்வொரு தொகுதியில இறக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இறக்கி ஏத்தி விட்டாரு. ஆனா இதனுடைய ஒவ்வொரு வேட்பாளருடைய பின்னணி என்ன, அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்றத விஜய் வந்து யோசிக்கவே இல்லை. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னா மரிய வில்சன் மேல 8 கேஸ் கிட்ட அவர் மேல பெண்டிங் இருக்கு. குறிப்பா இன்றைய தினத்துல சோசியல் மீடியாக்களை வலம் வந்தது, ஒரு பெண்ணை அடிக்கிற மாதிரி கட்டைகள் எடுத்து அடித்து மிரட்டுற மாதிரி ஒரு வீடியோக்கள் வந்தது. இவங்களை வச்சுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறாங்களா, இவங்களை வச்சுதான் பெண்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்க போறாங்களா? பெண்களை தாக்குனவர் தான் இன்னைக்கு ஆர்கே நகர்ல வேட்பாளரா இருக்கிறாரு. அப்போ அந்த ஆர்கே நகர்ல இருக்கிற வேட்பாளருக்கு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். சோ போதையில இல்ல தமிழ்நாட்டை நான் என்ன பண்ண போறேன், நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதை வழக்குல கைதாகி ஜாமீன்ல இருக்கிறவருக்கு என்ன பண்றாங்க, எம்எல்ஏ பதவி சீட்டு கொடுத்திருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆனார்னா போதை பழக்கம் எந்த அளவுக்கு வரும்
அதிகாரம் வந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு போதை பழக்கங்கள் வரும் அப்படின்றத புழக்கத்துல வரும் அப்படின்றத எல்லாரும் யோசித்து பார்த்துக்கணும். இது போக ஜாதி வெறியன் நானு அப்படின்னு சொன்னவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்போ இவரு ஜாதி வெறியன் சொல்லி பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்றவர் வச்சுதான் ஜாதி இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க போறாரா விஜய் அப்படின்னா அது இவரே முதல்ல மதத்தை தாங்க முன்படுத்தி நிப்பாட்டுறாரு. தலைவரே முதல்ல என்ன பண்ணல சரியில்லை, மதத்தை முன்னிறுத்தி என்ன பண்றாரு சொல்றாரு. பெரம்பூர் தொகுதியில இருக்கிற திருச்சி கிழக்கு தொகுதியில கலை நிலவரம் என்ன சொல்லுன்னா, பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமா வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு. சோ இந்த தொகுதியில நான் ஒரு கிறிஸ்தவன் ஜோசப் விஜய் அப்படின்னு அழுத்து திருத்தமா சொல்றாருன்னா எதுக்கு? ஏன்னா கிறிஸ்தவர் வாக்குகளை அவர் என்ன பண்ணணும் சம்பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு பெரம்பூர்ல ஒரு கிறிஸ்துவ பேராயர் என்ன சொல்றாருன்னா, நாங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம், விஜய் யாரு பின்னாடி இருந்து இயக்குறா, விஜய் யாருக்கு ஆதரவா இருக்கிறா அப்படின்றதுல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. முதல்ல மக்களுக்கு எதுவுமே செய்யலங்க. இந்த 3 வருஷம் மக்களுக்கு என்ன செஞ்சாரு விஜய்? கிறிஸ்துவ மக்களுக்குன்னு என்ன போராடினாரு? கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வட மாநிலங்கள்ல தேவாலயங்களை அடிச்சு ஒடுக்குனாங்க, பாதிரிமார்களை அடிச்சாங்க, கிறிஸ்துவ விசுவாசிகளை என்ன பண்ணாங்க அடிச்சாங்க. விஜய் அவர்கள் ஒரு குரல் கொடுத்தாரா? RSS எதிர்த்து பாஜக எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா? இல்லையே. இப்ப மட்டும் என்ன கிறிஸ்தவர்கள் வாக்கு கேட்கறது நியாயமா இல்லையா? உண்மையிலேயே அது நியாயமான விஷயம் தான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் விஜய் அவர்கள் காமெடி மக்கள் மத்தியில இங்க டிவிக்கு தீய சக்தி திமுக இப்படின்னு வீரவசனம் பேசுற விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? உள்ளுக்குள்ள நீங்க பேஸ்மெண்ட் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்த முறை என்ன? அத முதல்ல கேட்டா இல்லவே இல்ல. லாஸ்ட் மினிட்ல அதிமுகவுல சீட்டு மறுக்கப்படுது. அவங்க அதிருப்தியில என்ன பண்றாங்க, வெளியே வந்து டிவிக்கேல சேர்றாங்க. உடனே சீட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ டிவிக்கே காலகாலமா உழைச்சவங்களுக்கு என்ன மரியாதை, என்ன அங்கீகாரம்? இன்னைக்கு கம்பத்துல அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க நிர்வாகிகள். தூத்துக்குடியில அஜிதாவுடைய ஆதரவாளர்கள் என்ன மாதிரி எல்லாம் பேக் அடிக்கிறாங்க. விஜயோடைய கேரக்டர் இதுதான். இத்தனை நாள் தெரியாம என்ன பண்ணிட்டோம், விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு நாங்க தூக்கி பிடிச்சு முட்டு கொடுத்தோம். இன்னைக்கு அஜிதாவுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. பதவிதான் நீங்க கொடுக்கல, கட்சியில பதவிதான் கொடுக்கல. அட்லீஸ்ட் எம்எல்ஏ பதவி நீங்க கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? சீட்டு கொடுத்திருக்கலாமே சார், ஏன் சார் கொடுக்கல அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கேள்விகளை கேட்டு இருக்காங்க. விஜய்க்கு உண்மையிலேயே மவுசு கம்மி ஆயிடுச்சுங்க. அவருக்கு பெரும்பான்மையில இல்ல, முதல்ல அவரு மேல அவருக்கே நம்பிக்கை இல்ல. கான்பிடண்டா இருங்க சொல்ற விஜய் எதுக்கு 2 தொகுதியில நிக்கணும்? ஒரே தொகுதியில நின்று ஜெயிக்க வேண்டியதானே? கான்பிடன்ட் அங்க காட்ட வேண்டியதானே? பெரம்பூர்ல காட்டுங்க. இல்ல இவ்வளவு ஏங்க கரூர்ல நீங்க நின்று இருக்கலாமே, உங்களுக்கு அங்கதானே அநீதி நடந்தது. அதே இடத்துல நின்று எனக்கு திமுக சதி செஞ்சது, எனக்கு அநீதி இழிச்சது, நான் கரூர்ல நிக்கிறேன் ஜெயிக்கிறேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன்னா கரூர்ல நின்னா இவர் டப்பா டான்ஸ் ஆடிடும். அதனாலதான் கரூர்ல நிக்க மாட்டேன்ட்டாரு. அதனாலதான் பெரம்பூர் தொகுதி இவரு சுயநலத்துலதான் பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்கு தொகுதியும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சோ விஜய்க்கு பொது நலமே கிடையாது, சுயநலம் தான். சுயநலத்தோட இருக்கிறது தான் தான் மட்டும் நான் 2 தொகுதியில நிக்கிறேன், மத்தவங்க ஒரே தொகுதியில நின்று தோத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கை கழுவி விட்டுட்டாரு. விஜய்க்கு பதவி ஆசை இல்ல, பேராசை இல்ல, நான் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த தான் வந்திருக்கேன், மக்கள் எனக்கு வந்து என்ன பண்றாங்க, உறுதுணையா இருக்கிறாங்க, கான்பிடண்டா இருங்க நம்ம தான் வரப்போறோம் சொல்ற விஜய் ஏன் ஒரே தொகுதியில நிக்கல? ஏன் மத்த தொகுதி நீங்க தேர்ந்தெடுக்கல? ஏன் பொது தொகுதி நீங்க தேர்ந்தெடுக்கல? கேள்விகள் கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்க வேண்டியதான். ஏன்னா விஜய் அவர்களை ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். இவருக்கு தோதுவான இருக்கிற இடத்துல மட்டும் என்ன பண்றாரு எடுத்துக்கிறாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க எக்கேடு கட்டுனா போங்க, ஆதவர்ஜினா வெள்ளிவாக்கத்துல நீங்க தோத்து போங்க, ராஜ்மோகன் நீங்க எழும்பூர் தொகுதியில நின்று தோத்து போங்க, செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல இதுக்கு முன்னாடி இரட்டை இலை அப்படின்ற ஒரு சின்னத்துல நின்னார். முறையா என்ன பண்ண போறாரு, சின்னத்தை மாத்தி நிக்க போறாரு, அவரும் மண்ணை கவ போறாரு அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வருது. சோ எல்லாரையுமே அறுத்தூர்ற ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் ஒரு தொகுதி கொடுத்துட்டு தான் மட்டும் 2 தொகுதி தூக்கி என்ன பண்ணிட்டாரு வச்சுக்கிட்டாரு. இந்த 2 தொகுதியிலும் விஜய் அவர்கள் தோக்க போறாரு. ஏன்னா திருச்சியில KN என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி திருச்சியில எல்லா தொகுதியில தோத்து இருக்குது திமுக, ஆனா திருச்சி கிழக்கு தொகுதியில மட்டும் தோத்தது இல்ல. ஏன்னா அங்க இருக்கிற திமுகவினர் ஸ்ட்ராங் பேஸ் அங்க இருக்கு, அவங்க எங்களை கைவிட மாட்டாங்கன்னு KN சொல்றாரு. சோ கடந்த தேர்தல்லாம் KN எந்த அளவுக்கு திருச்சி கோட்டை DMK கோட்டை அப்படின்றத நிரூபிச்சு காட்டுறாரு. அதே போல சென்னை மாவட்டம் ஃபுல்லாவே திமுக கோட்டை அப்படின்றத நிரூபிச்சு காட்டினாங்க. சோ பெரம்பூர்ல விஜய் அவர்கள் மண்ணை கவ்வார், டெபாசிட் வாங்குவாரா பாருங்க, அதே பெரிய விஷயங்க. டெபாசிட் வாங்கிட்டா விஜய் அடுத்த தேர்தல்ல ஒரு முன்னாடி டெபாசிட்ட வாங்குற அளவுக்கு அவர் தேர்தலுக்கு வருவாரு. இப்ப டெபாசிட்ட வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் பல பேர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம், எல்லா டிவிலயும் எல்லா யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு தான் வாக்களிப்பு. அதெல்லாம் யாரு? விஜயோட ஆதரவாளர் கட்சிக்காரங்க. பொதுமக்கள் கிட்ட இறங்கி நீங்க கேட்டீங்களா? பொதுமக்களை நீங்க என்ன சொல்றாங்க? பொதுமக்களுடைய வேர்வையும் கண்ணீரையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் புரிந்து கொண்டது
திராவிட கட்சிகள் தான். அவங்களுடைய கட்டமைப்புகளே திராவிட கட்சிகள் தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளோட கட்டமைப்பை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு இல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இருக்குல்ல. ஏன்னா திராவிட கட்சி திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் கட்டமைப்புகள் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராங் படுத்தினாங்க. சோ திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் கட்டமைப்புகளை தமிழ்நாட்டுல போட்டிருக்காரு. இன்னைக்கு கலைஞர் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம ஒரு திட்டத்தை நம்ம விட்டுட்டு போயிட முடியுமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாம ஒரு திட்டங்களையும் ஒரு செயல்பாடுகளையும் நம்ம விட்டுட்டு போயிட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு இங்க பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இடையில நான் வந்து என்ன பண்றேன், ஈஸியா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவேன், நான் உழைக்க மாட்டேன், மக்களுக்காக போராட மாட்டேன், சிறைக்கு செல்ல மாட்டேன், மக்களுக்காக நான் எதுக்கு வந்து நிக்கணும், வெயில்ல மழையில கஷ்டத்துல நான் எதுக்கு படணும், மக்கள் படுறாங்க படட்டும், நான் எதுக்கு படணும், நான் சொகுசா வந்து என்ன பண்ணுவேன், அப்படியே வாரின்னு போயிடுவேன் அப்படின்னா மக்கள் விட்டுருவாங்களா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்க. நீங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு நின்று இருக்கீங்க, மக்களுக்காக எந்த அளவுக்கு நீங்க உங்க டைம் செலவச்சிருக்கீங்க, மக்களுடைய போராட்டங்களை விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து நின்றாரு, எத்தனை வழக்குல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மக்களுடைய போராட்டத்துக்காக எத்தனை வழக்குல விஜய் கைதா இருக்கிறார். இது வரைக்கும் அவர் மேல ஒரு வழக்கு இருக்கா? இது வரைக்கும் விஜய் மேல எதனா ஒரு வழக்கு இருக்கா? அவரு வந்து வருமான வரித்துறையை ஏமாத்தி வரி செலுத்தாம போனார், அந்த வழக்கு விடுங்க. மக்களுக்காக போராடி, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி, மக்களுடைய கஷ்டங்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக போராடி இது வரைக்கும் எதனா ஒரு வழக்கு, எதனா ஒரு மறியல் போராட்டம், எதனா சிறை நிரப்பு போராட்டம், எதனா ஒண்ணு பண்ணியிருக்கிறாரா? பண்ணதே கிடையாது. இதே நீங்க திராவிட கட்சிகள் எடுத்துங்க, திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் நாம் தமிழர் விசிக வந்தாலும் எந்த கட்சிகளா இருந்துங்க, மக்களோட மக்களா நின்று இருக்கிறாங்க. அது காற்று மழை புயல் வெயில் எதுவா இருந்தாலும் மக்களுடைய பணிதான் அவங்களுக்கு மகத்தான பணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று இருக்கிறாங்க. விஜய்க்கு சொகுசான வாழ்க்கை வேணுங்க, சொகுசு தான் அவருக்கு முக்கியம். இப்போ பெரம்பூர் தொகுதியில ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க, திருச்சி கிழக்கு தொகுதியில எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்காங்க. இப்போ தென்னவன் படத்துல விஜயகாந்த் அவர்கள் பேசின ஒரு பேச்சுதான் ரொம்ப டீட்டெயிலா இணையவாசியில ரொம்ப பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில நிக்கிறத முதல்ல பேன் பண்ணணும். ஏன்னா மக்களுடைய வரி பணம் 2 தொகுதியில ஜெயிச்சுட்டா ஒரு தொகுதி என்ன பண்ண முடியும், வித்ரா பண்ணணும். அப்ப அங்க இடைத்தேர்தல் வரும், தேர்தல் நடந்து கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணணும், இடைத்தேர்தல் வரும், திரும்ப எலெக்ஷன் வைக்கணும், திரும்ப மக்களுடைய வரி பணம் தான் அங்க என்ன பண்ணுது, செலவிக்குது. சோ முதல்ல இந்த முறையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஒரு தென்னவன் படத்துல டைலாக் பேசியிருப்பாரு. இப்ப விஜய்க்கு அது ரொம்ப என்ன பண்ணுது, பொருந்தது. அவருக்கு கான்பிடென்டே இல்ல சார், உண்மையிலே கான்பிடென்டே இல்ல. இதுவே நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்களேன். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில தோத்து போயிடுவாரு. சசிகலா ஒரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி முயற்சிட்டு இருக்காரு. ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால மக்களே ஓட்டு போட மாட்டாங்க, நிர்வாகிகள் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி பல கருத்துகள் அரசியல் விமர்சகர்கள் பேசினாலும் அவர் மேல அவருக்கு கான்பிடென்ட் இருக்குல்ல, நான் ஜெயிப்பேன், என் தொகுதி மக்கள் என்ன ஜெயிக்க வைப்பாங்க, என் நிர்வாகிகள் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு கான்பிடென்ட், ஒரு நம்பிக்கை இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த கான்பிடென்ட் அந்த நம்பிக்கை விஜய் மேல வரல. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பெரம்பூர் தொகுதி மட்டும் போதும், நான் அங்க மட்டும் நின்னுக்கிறேன், இன்னொரு தொகுதியை நீங்க என்ன பண்ணுங்க நின்னுக்குங்க, ஏன் விட்டு கொடுக்கல? ஏன்னா அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல. மக்களை முதல்ல நம்பவே இல்லைங்க. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நானு, அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வீர வசனம் பேசுறாருல, சென்டிமெண்டல் வசனம் பேசுறாருல, என்ன எதனா ஒரு குறை சொன்னீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களை குறை சொல்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கோத்து விட்டு பேசினார்ல, அப்பயே தமிழ்நாட்டு மக்கள் மேல, பெரம்பூர் தொகுதி மக்கள் மேல ஏன் நம்பிக்கை வைக்கல? பெரம்பூர் தொகுதி மக்களை உங்களை கைவிட்டுருவாங்களா? பெரம்பூர் தொகுதி மக்களை நீங்க வந்து நம்பலையா? அதனாலதான் திருச்சி கிழக்கு தொகுதி என்ன பண்ணிருக்கீங்க, சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பேசணும். இதுல வேற பெரம்பூர் தொகுதியில போயிட்டு அவர் பேசுறாரு, போதைப் பொருளை போட்டு வெட்டுக்குத்து நடக்குது அப்படி சொல்றாரு. நீங்க பெரம்பூர் மக்களை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, அது முதல்ல நம்மளுக்கு தெள்ள தெளிவா சொல்லிடணும் விஜய். ஏன்னா வட சென்னை அப்படின்னாலே ஒரு தவறான பிம்பம் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆதவர்ஜனவா அப்படிதான் பேசினாரு, இப்ப விஜய் அவர்கள் அப்படிதான் பேசுறாரு. நீங்க பெரம்பூர் தொகுதியில நிக்கிறீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்னங்க, அந்த மக்களுடைய வளர்ச்சி என்ன, அதை பத்தி பேசுங்க. திமுக இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சிருக்கு, என்னென்ன செய்யல, இதெல்லாம் நான் செய்யறேன் இப்படி சொன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. அங்க போயிட்டு இங்க இருக்கிற ஒரு பெண் வந்து தனியா பாத்ரூம் போக முடியுமா, ஒரு கிழவியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, போதை போட்டு என்ன பண்றாங்க, வெட்டுக்குத்து, இதெல்லாம் தேவையா? தமிழ் அப்போ நீங்க பெரம்பூர் தொகுதியை வந்து என்ன பண்றீங்க, வட சென்னையே நீங்க என்ன பண்றீங்க, தவறான பிம்பத்துலதான் பாக்குறீங்க. அங்க எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு, இப்ப இளைஞர்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க, அங்க கல்வி வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்கு, வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு, கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு வந்திருக்கு, திமுக ஆட்சி இந்த கடந்த 5 ஆண்டுகளை எந்த அளவுக்கு கட்டமைப்புகளை கட்டமைச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் எந்த அளவுக்கு வேற மாதிரி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எந்த அளவுக்கு சிறந்து இருக்கிறாங்க. இத பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு துளி கூட விருப்பமே இல்ல. மக்களை, வடசென்னை மக்களை, பெரம்பூர் தொகுதி மக்களை எப்பவுமே தவறான ஒரு பிம்பத்துல காட்டுறதுதான் டிவிக்கோட வேலையா இருக்கு. ஆதவர்ஜனமும் அதான் பேசுறாரு, இன்னைக்கு விஜய் அவர்கள் அதான் பேசுறாங்க, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வட சென்னையில இருக்கிற, பெரம்பூர் தொகுதியில இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் அடைந்திருக்காங்க, கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறாங்க, அந்த தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது,
அதை யாரும் பேச மாட்டாங்க. சோ விஜயோடைய மனநிலைமை எல்லாமே இதுவாதான் இருக்கு. பெரம்பூர் தொகுதி மக்களை, நீங்க தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்க, நீங்க நிக்கிற பெரம்பூர் தொகுதி மக்களை நீங்க நம்பவே இல்லை. உங்களை தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லிதான் நீங்க திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் இங்க இல்லைன்னா அங்க ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கேவலமான நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்குது கண்டி. மக்கள் மேல உண்மையான ஒரு நம்பிக்கை இல்ல, உங்க மேல தன்னம்பிக்கை இல்ல அப்படின்றதுதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்குது விஜய் அவர்கள். சோ டிவிக்கேல நேத்து வந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்காகவே உண்மையா உழைச்சு உங்களுக்கு கூடவே நின்ன உங்க உண்மையான நிர்வாகிகளை நீங்க என்ன பண்றீங்க, கை கழுவி விடுறீங்க அப்படின்றதுதான் யதார்த்தமா இருக்கு. விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிக்க போறாரு. இந்த 2 தொகுதியில விஜய் தோப்பாரா ஜெயிப்பாரா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.